மூன்றாவது ஒரு காரியத்தை சாராள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். இப்ப இந்த வசனத்துல ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நடக்குது. இந்த 5 காரியங்கள்லையும் ஒரு மிகப்பெரிய தவற சாராள் இங்க தான் செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதோடைய சென்டர் போர்ஷனை மட்டும் வாசிங்க. என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு, அவளதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அங்கே. ஆமே. சங்கீதம் 127:1 என்ன சொல்லுது? மனப்பாடமா இப்ப எல்லாரும் சொல்லணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம். ஒரு வீடுன்றது ஒரு கட்டிடம் அல்ல, அது அந்த குடும்பம், அது அந்த சந்ததி, அந்த தலைமுறை, அந்த தலைமுறைக்கான தேவனுடைய திட்டம், உங்க சந்ததிக்கான தேவனுடைய திட்டம். இதை உங்க நாலேஜை வச்சு, உங்க பலத்தை வச்சு கட்ட முடியாது. கட்டுகிறவர் கர்த்தர். கர்த்தர் தான் ஒரு வீட்டை, ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். ஆனா சாராள் என்ன செய்யறாங்க? ஒருவேளை, இந்த ஒரு வேளையில தான் எல்லாரும் விழுந்துடுறோம். ஆமே. ஒருவேளை அவளால் அங்கே முடிஞ்சிருச்சு. ஆமே. இப்ப சாரால ஒரு பாரம் அழுத்துது. என் பிள்ளை வேணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் சந்ததி இந்த பூமியில விளங்கணும், நான் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும், எனக்கு ஒரு சந்ததி உண்டாகணும், என் குடும்பம் எப்படியாவது கட்டப்படணும். பிள்ளை மாத்திரம் இல்லைன்னா எனக்கு ஒரு சந்ததியே இருக்காது. என் குடும்பம் கட்டப்படணுங்கிற பாரம் சாராள் அழுத்துது. பாரம் அழுத்துனா அதை கர்த்தரிடத்துல தான் இறக்கி வைக்கணும். கர்த்தர் மேல வைக்க வேண்டிய பாரத்தை அப்படியே தூக்கி ஆகாரின் மேல வச்சுட்டாங்க. பைபிள் அழகாதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, விருதா, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமே. கர்த்தர் மேல இறக்கி வைக்க வேண்டிய பாரத்தை ஒரு வேளைன்னு சொல்லி, அவளால கட்டப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல இறக்கி வைக்காம, இறக்கி வைக்க கூடாத இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க? ஆமே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களை ஒரு விஷயம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது, ரொம்ப அழுத்துதுன்னா, அதை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வச்சுட்டு, இறக்கி வைக்கிறதுனா என்னன்னா, நீங்க பாத்துக்குவீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்காம, தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்தை வேற ஒரு மனிதனை கொண்டு சேரணும் நீங்க நினைச்சீங்கன்னா, தேவன் யாரை கொண்டாவது செய்வார். உங்க முயற்சியினால ட்ரை பண்ணீங்கன்னா அது என்னவாகும்? அது என்னவாகும்? கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை எந்த மனுஷனாலையும் நிறைவேற்ற முடியாது. கொடுத்தவர் உண்மையுள்ளவர். எவ்வளவு நாள் ஆனாலும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு தாமதமானாலும் தரிசனம் மாறாது. ஏன்னா நீங்க பிறந்ததுக்கு பிறகு பிறந்ததில்லை. உங்க மேல இருக்கிற திட்டம் உங்க மேல இருந்ததுனாலதான் இன்னைக்கு நல்ல கை காலோடு நீங்க உங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பிறந்ததற்கு பிறகு பிறந்ததல்ல உங்க திட்டம். உங்கள் மேல் திட்டம் இருந்ததுனாலதான் நீங்கள் உயிரோடு பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த திட்டத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கொடுத்தவருடைய வேலை. அது நம்ம வேலை இல்லை. கீழ்ப்படிந்து காட்டுகிற திசையில நடக்கிறதுக்கு மாத்திரம்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவதாக சாராள் செஞ்ச தப்பு, அடிப்படை நம்பிக்கையில செஞ்சுட்டாங்க. கர்த்தர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கைய தூக்கி ஆகார் மேல வச்சுட்டாங்க. உங்களை மேல தலை வச்சு நீங்களே சொல்லுங்க, என்ன ஆனாலும் முடிவு பரியந்தம் உங்களை நம்புவேன்ப்பா, உங்களையே சார்ந்து கொள்வேன். உங்க மேல வைக்க வேண்டிய நம்பிக்கைய வேற எந்த காரியத்தின் மேலையும் நான் வைக்க மாட்டேன்ப்பா. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். நம்மளாம் நிலைத்திருக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமே. நான்காவது ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஸ்திரீகளுக்குள்ளான வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைக்கிறாள். சாராளால இந்த நம்ப முடியாம போனதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு ரீசன் தான், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு. இது இருந்தா தான் அது கிடைக்கும். நம்ம லைஃப்ல நம்ம பல விஷயங்களை வச்சிருக்கோம்ல, அப்படி இதுதான் என் சோர்ஸ் நான் நம்பி இருந்த ஒரு காரியம் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனாலதான் சாராளுக்கு என்ன வரல தேவ வார்த்தையின் மேல நம்பிக்கை சுத்தமா வரல. இப்ப சாராள் இந்த இடத்துல சொல்றது தப்பா என்ன? Saral was practically correct. Saral was biologically correct. Saral was scientifically correct.
பட் சாரால் வாஸ் ஸ்பிரிச்சுவலி ராங். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உடல் ரீதியான பயாலஜிக்கலா அவங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா எங்க இடிக்குது? கொடுத்த வார்த்தை யாருடையது? கொடுத்த வார்த்தை யாருடையது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு உனக்கு நான் அதை தருவேன்னு நான் சாராள் சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பவருக்கு இங்க சாராள் ஒரு லிமிட்டேஷன் செட் பண்றாங்க. எனக்கு இது இருந்தா தானப்பா நீங்க கொடுக்க முடியும், ஏன்டா இதுவே இல்லையே, எப்படி நீங்க தருவீங்க? ஆமே, படைச்சவருக்கு தெரியாதாங்க படைப்புல என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது, எதை வச்சு எதை செய்ய முடியும்னு. ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை படைச்சாருன்னு சொன்னா அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமே. இப்ப எந்த வார்த்தையை நம்பி இவ்வளோ தூரம் வந்தாங்களோ அந்த வார்த்தையின் மேல இந்த நம்பிக்கை சாராளுக்கு போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய பலத்தை விட தம் பலவீனத்தை பெருசா பார்த்துட்டாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு நின்று போயிடுச்சு. தேவன் அதை காட்டிலும் பலம் உள்ளவர். அது சாராள் கண்ணுக்கு தெரியல. சாராளுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா என் பலவீனம், என் சரீரம் போயிடுச்சு, என் சரீரம் செத்துருச்சு, என் சரீரம் இதுக்கு மேல தாங்காது, என் பலவீனத்தை பார்த்தாங்களே தவிர்த்து அதை விட தேவன் எவ்வளவு பலம் உள்ளவர்னு சாராள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இதுதான் பிசாசு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வெப்பன். என்னன்னா, தேவன் எவ்வளவு பலம் உள்ளவர்னு பார்க்கவே விட மாட்டான். நம்ம ஒரு விஷயத்தை விசுவாசிட்டு இருக்கும்போது நம்ம பலவீனத்தை தான் கண்ணில் காட்டுவான். உனக்கு அப்படி இல்லை, உன்கிட்ட இவ்வளோ தானே இருக்கு, உன் போய் முதல்ல உன் பேங்க் பேலன்ஸை பாரு, அப்புறம் பேச நான் ஒத்துக்கிறேன். இப்படி தான் பிசாசு பேசுவான். உன் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வச்சுட்டு நீலாம் பேசலாமா? உன் சரீரத்தின் சூழ்நிலையை வச்சுட்டு நீலாம் பேசலாமா? இதுதான் பிசாசுவோட ஒரு பிக்கெஸ்ட் ஆயுதம். என் பலவீனத்தையே பார்க்க வச்சுட்டே இருப்பான். என் பலவீனத்தை பார்த்துட்டே இருந்தா என்னால் பாடக்கூட முடியாதுங்க. எப்ப ஒண்ணுமே இல்லைனாலும் பாட முடியும்னா என் பலவீனத்தை பார்க்கறத விட்டுட்டு, ஆமா பலவீனம் தான், ஆனா பார்க்க வேண்டியது பலவீனத்தை இல்ல, தேவன் எவ்வளவு பலம் உள்ளவர்னு பார்த்தா பலவீனம் பெருசா தெரியாது. ஏன்னா தேவன் பலம் உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது நம்ம பலவீனத்தை இல்லை, நம்ம பற்றாக்குறை இல்லை, நம்ம ஆமா இல்லாம தான் என்ன, அதை விட தேவன் வல்லமை உள்ளவர் இல்லையா? ஆமே. சாராளை போல பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகிறவர்கள் அல்ல நீங்களும் நானும். தேவனுடைய பலத்தின் மேல் முற்றும் முதலும் நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. முதலாவது சாராள் செஞ்ச தப்பு, தாமதமானோன்னு நடக்கவே நடக்காதுன்னு அவங்களா ஒரு முற்றுக்கட்டை போட்டுட்டாங்க. டினையல்னு நினைச்சிட்டாங்க. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தாமதமானாலும் தேவன் எனக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கணும். ரெண்டாவது சாராள் செஞ்ச தப்பு, தேவனுடைய நேரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? சந்தேகப்பட்டுட்டாங்க. நீங்களும் நானும் அவர் குறித்த காலத்துல எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடப்பிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரணம், சாராள் நம்பிக்கையில அசைஞ்சிட்டாங்க. ஆமே. ஆண்டவர் வீட்டை கட்டுவாருன்னு சொல்லாம அவங்க அதை பிடித்து கொண்டு நின்றுக்கணும். எவ்வளவு நாள் ஆனாலும் கர்த்தரின் குடும்பத்தை கட்டுவார், கர்த்தரின் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை உருவாக்குவார்னு சொல்லி பிடித்து கொண்டு இல்லாம நம்பிக்கையில, அடிப்படை நம்பிக்கையில என்ன செஞ்சிட்டாங்க? ஒருவேளை என்ன செஞ்சிட்டாங்க? அங்கிட்டு சாஞ்சிட்டாங்க. ஆமே. என்ன ஆனாலும் நம்பிக்கையில் அசையாமல் உறுதியாயிருப்பதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான்காவது சாராள் செஞ்ச தவறு என்ன? தேவனுடைய பலத்தை பார்க்காம தன்னுடைய பலவீனத்தை பெருசா பார்த்துட்டாங்க. ஆமே. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம பலவீனத்தை இல்லை, நம்ம பற்றாக்குறையே இல்லை, பார்த்துட்டே இருந்தா இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் அவர் பலம் உள்ளவர். எப்ப அவரை பத்தி தெரியும்? வாசிக்க வாசிக்க தேவனுடைய குணாதிசயங்கள் தெரியும். என் பலவீனத்தில் அவர் பலன் இருக்கும், என் சுகவீனத்தில் அவர் சுகம் இருக்கும்னு சொல்லி அவரை நம்பணும். ஆமே. ஐந்தாவது ஒரு மிகப்பெரிய தவற சாராள் செஞ்சுட்டாங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் சாராள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, அது தப்பா முதல்ல? ஆமே. அவங்க வாழ்ந்த காலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, திருமணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா தன்னுடைய வேலைக்காரர் வசதியாக இருந்தாங்கன்னா தன்னுடைய வேலைக்காரிய கணவருக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பொண்ணை அந்த கிராமத்திலிருந்து திருமணம் செய்து வைப்பாங்க. 2 வழி இருக்கு. திருமணம் செய்து குழந்தை வந்தோன்னே குழந்தைய வச்சு கொண்டுட்டு அந்த யார் குழந்தை காரணமாக இருந்தாங்களோ அவங்களை அனுப்பிச்சி விட்றலாம். இது சட்டப்படி சரியான ஒரு காரியம்.
இல்ல அப்படின்னா அவங்கள அடிமை பெண்ணாக வைத்துக்கொண்டு இந்த குழந்தையை அவங்க வளர்க்கலாம். இதற்கு சட்டத்தில் முழு அதிகாரம் இருக்கிறது, சமுதாயத்தில் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்ப சொல்லுங்க, சாராள் செஞ்சது தப்பா? சாராள் செஞ்சது சட்டப்படி குற்றம் இல்ல, அவங்கள யாரும் தண்டிக்க முடியாது, சட்டப்படி சரி. சாராள் செஞ்சது சமூகத்தின் பார்வையிலையும் சரி, அதுதான் அவங்க கலாச்சாரம். அவங்க பக்கத்து வீட்டுல அப்படி ஒரு காரியம் நடந்தா அப்படிதான் செய்வாங்க, அவங்க ஊர்ல ஒரு காரியம் நடந்தா அப்படிதான் செய்வாங்க. சாராள் கேள்விப்பட்டு வளர்ந்த காரியங்கள், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இதுதான் ஒன்லி வே, இதை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் அவர்கள். ஆமே, இது தப்பா? இது பாவமா? இது தண்டிக்கப்படத்தக்க ஒரு குற்றமா? அப்புறம் என்ன தப்பு, எங்க தப்பு நடக்குது அப்படின்னா என்ன ஆச்சு தெரியுமா? சாராளையும் ஆபிரகாமையும் தேவன் பிரித்து எடுத்து, ஜனத்திலிருந்து பிரித்து எடுத்து அழைத்து ஒரு உயர்ந்த திட்டத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். சாராள் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டிருந்தும் நடைமுறைய தேர்வு செஞ்சுட்டாங்க. அதுதான் நடைமுறை, அதுதான் ட்ரெண்ட். நம்ம பாணிக்கு சொல்லணும்னா ட்ரெண்டோட அடாப்ட் ஆகணும், அதுதான் அவங்க செஞ்சாங்க. நடைமுறையோடு ஒத்து போகிற வாழ்க்கையை தான் செஞ்சாங்க, பாவம் இல்ல அது. எங்க தப்பு தெரியுமா? சாராள் யாரு? நடைமுறையோடு ஒத்து போக வாழ அழைக்கப்பட்டவள் அல்ல சாராள். அவள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அழைக்கப்பட்டவள். பிரித்தெடுக்கப்பட்டிருந்தும் நடைமுறைய தேர்வு செஞ்சுட்டாங்க. இப்ப நம்மளோட கான்டெக்ஸ்டுக்கு வருவோம். ஆமே, சாராள் செஞ்ச தப்பு என்ன? பிரித்தெடுக்கப்பட்டிருந்தோம் நடைமுறைய. இப்ப நம்ம எல்லாம் இப்ப சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற பயணத்துல நம்மளை டைவர்ட் பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? நடைமுறை வாழ்க்கை, மாடர்ன் லைஃப் ஸ்டைல், இந்த ட்ரெண்ட் செட்டிங் லைஃப் ஸ்டைல். ஆமே, எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்வோம்னா இதுதான் ட்ரெண்டு, இப்படி செஞ்சாதான் இந்த உலகத்தோட என்னால் என்ன செய்ய முடியும். இல்லைன்னா அந்த குரூப்ல நான் மட்டும் ஆக்வர்டா இருப்பேன், இல்லைன்னா அந்த குரூப்ல நான் மட்டும் என்னை மட்டும் ஒதுக்கிடுவாங்க, என்கிட்ட யாரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, நான் மட்டும் ஆக்வர்டா தான் இருப்பேன், நான் மட்டும் தனித்திருப்பேன், அது செய்யலைன்னா என்னால் ஒற்று போக முடியாது, தெரியாத ஒரு காரியத்தை பத்தி என்னால் பேச முடியாது, அதனால நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சாராள் செஞ்ச அதே தப்ப இப்போ கொஞ்சம் நவீனமா செய்றீங்கன்னு அர்த்தம். ஆமே, ஏன் அப்படின்னா நீங்கள் உலகத்திற்கு பின்பாக போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்தையே உங்க பின்னாடி வர வைக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்க மேல இருக்கிற திட்டம் பெருசு. ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்க மேல திட்டம் இருக்கு, தேவ கரம் இருக்கு. அந்த திட்டத்தை நோக்கிய பயணத்துல சாராளை போல நடைமுறைய தேர்வு செய்யாம, இதுதான் ட்ரெண்டுன்னு ஃபாலோ பண்ணாம, நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாருங்கிற உணர்வோடு அவரை பின்பற்றணும். ஆமே, தாமதமானாலும் சோர்ந்து போயிடக்கூடாது, தேவனுடைய நேரத்தை சந்தேகப்பற்றக்கூடாது. மூன்றாவது, நம்பிக்கையில் அசஞ்சிடவே கூடாது, கர்த்தர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை வேற எதன் மேலேயும் வைத்திடக்கூடாது. நான்காவது காரியம் என்ன? நம்ம பலவீனத்தை அல்ல, அவருடைய பலத்தை பார்க்க வேண்டும். சாராளை போல பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, தேவனுடைய பலத்தை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். ஐந்தாவதாக, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாராளை போல பிரித்தெடுக்கப்பட்டிருந்தோம் நடைமுறையை தேர்வு செய்கிறவர்களாய் அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆமே, இப்போ அப்படியே எழுந்து நின்று இந்த 5 தீர்மானங்களோட தான் இந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். கரங்களை உயர்த்தி, அப்பா அப்பா, இந்த 5 காரியங்களை இன்னைக்கு நான் என் மனதில் தீர்மானம் செய்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் நம்பிக்கையில் அசைய மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தாமதமானாலும் உங்க திட்டத்தை பிடிச்சு கொள்ளுவேன். தாமதம் என்னை சோர்வுக்குள்ளாக்க மாட்டாது. இந்த டிலே என்னை தேவனை விட்டு வழி விலக செய்ய முடியாது. தாமதம் ஆகலாம், ஆனா தரிசனம் மாறாது. தாமதம் ஆகலாம், ஆனா திட்டம் குறையாது. தாமதம் ஆகலாம், தரிசனம் ஒருபோதும் உங்களை விட்டு போகாது. அந்த தரிசனத்துல தான் நீங்க என்ன ஆனாலும் வந்து நிக்கணும். இதுக்காகத்தான் நீங்க பிறந்தீங்க. தேவனுடைய தரிசனம் உங்களை விட்டு விலகாது. அந்த தேவ திட்டத்திற்கு நேராக நான் நடப்பேன். அப்பா, உங்க நேரத்தை முற்று முடிய நம்புவேன். ஏசு பிறந்தது நீங்க குறித்த நேரத்துல, ஏசு பிடிக்கப்பட்டது நீங்க குறித்த நேரத்துல, ஏசு மரித்தது நீங்க குறித்த நேரத்துல, அதின் காலங்களுக்கு நேர்த்தியாய் நடப்பிக்கிறவர். என் வாழ்க்கையிலையும் காரியங்களை நீங்க சரியான நேரத்துல, எனக்கு வேற எந்த மனுஷனிடத்துல இல்ல, வரத்திலிருந்து வரும், உங்க கரத்திலிருந்து வரும். உங்களையே நோக்கி
நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நம்பிக்கையில் அசைகிற கூட்டம் அல்ல, நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்ட கூட்டம். உங்களை நம்புகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பலவீனத்தை பார்க்க மாட்டேன், என் பற்றாக்குறையை பார்க்க மாட்டேன், என் இல்லாமையை பார்க்க மாட்டேன், இப்ப இருக்கிற என் குடும்ப சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், இப்ப இருக்கிற என் பிள்ளைகளுடைய நிலையை நான் பார்க்க மாட்டேன். என் தரிசனம் பெருசு, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் பெருசு. நீங்க பார்க்கிறபடி நான் பார்க்கிறேன், உங்க பலத்தை பார்க்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை மேல நம்பிக்கை இல்ல, ஆனா உங்க மேல இருக்கு. இப்ப இருக்கிற காரியங்கள் என்னை சோர்வுக்குள் ஆக்குகிறது, ஆனா நான் அதை பார்த்து சோர்ந்து போகிற சாரால் அல்ல, உங்களை பார்த்து முன்னேறி செல்லுகிறவர். ரமஹல ஷத ரமலக ரபோ